அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் நில மோசடி வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் காவல்துறை அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நில மோசடி வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. கோவை மாவட்டம் வெள்ளலூர் கிராமத்தில் உள்ள நில வாங்கல் விற்பனை தொடர்பான விவகாரத்தில் காவல்துறை அதிகாரி லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கோவை விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கோவையைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் நூருலா ஆகியோர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மருதாச்சலம் அவரது மகன் கார்த்திகேயன் மற்றும் குமரேசன் ஆகியோரிடமிருந்து வெள்ளலூர் கிராமத்தில் உள்ள சுமார் 2 ஏக்கர் சென்ட் நிலத்தை ரூபாய் 6.25 கோடி மதிப்பில் வாங்கி பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தம் கடந்த 2020 மற்றும் இது மூலம் முன்பதிவு ரூபாய் 2.42 கோடி வழங்கியுள்ளனர். பின்னர் அந்த நிலம் வீட்டு மனை அமைக்கும் பணி தொடங்கிய போது அந்த நிலம் தொடர்பாக ஏற்கனவே சிவில் வழக்கு கோவை 3வது கூடுதல் துணை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து வழங்கிய முன்பணத்தை திருப்பி தருமாறு நடராஜன் மற்றும் நூருலா கேட்டு நில உரிமையாளர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை. மேலும் அதே நிலத்தை 3ஆம் நபர்களான செல்வராஜ் மற்றும் சண்முகம் ஆகியோருக்கு கடந்த 2022 அன்று விற்பனை செய்து ஒப்பந்தம் செய்து சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2023 அன்று நாகராஜ் மற்றும் நூருலா கோவை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இந்த புகார் கோவை நகர குற்றப்பிரிவு உதவி ஆணையாளராக பணியாற்றிய குணசேகரன் என்பவரிடம் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டது. விசாரணை நடைபெறும் போது நில உரிமையாளர்கள் ரூபாய் 2.10 கோடி 4 தவணைகளாக திருப்பி தர ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சமரச பேச்சுவார்த்தையின் போது A1 அதிகாரி மனுதாரர்களிடமிருந்து 10% லஞ்சம் கோரியதாகவும் வழக்கறிஞரை விலக்கி நேரடியாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு அழுத்தம் கொடுத்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பிரவீன் A2 என்பவரை இடைத்தரகராக நியமித்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 24/8/2003 அன்று ரூபாய் 50 லட்சம் முதல் தவணையாக வழங்கப்பட்டதுடன் 26/8/2003 அன்று விசாரணை முடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் A1 அதிகாரி ரூபாய் 5 லட்சம் லஞ்சம் கோரி இறுதியில் 31/8/2023 அன்று ரூபாய் 4.40 லட்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் A2 பிரவீன் தனது மனைவியின் கணக்கில் UPI மூலம் ரூபாய் 10,000 பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களின் அடிப்படையில் A1 குணசேகரன் மீது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 திருத்தம் 2018 பிரிவு 7B, A2 பிரவீன் மீது பிரிவு 12(7)B ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழ் கோவை விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் அசல் FIR கோவை மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் நகல் சென்னை மேற்கு மண்டல விஜிலன்ஸ் காவல் கண்காணிப்பாளருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.